ஹலோ விவாஸ், என்னோட பேர் ஐஸ்வர்யா. இப்போ ரீசெண்டாக மனம் கொத்தி பறவை, தேசிங் ராஜா, ராஜாராணி இந்த மாதிரி படங்களில் கேரக்டராக பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் டைரக்டர் படத்தோட டைட்டில் சொல்லும்போது இயக்குனர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக சினிமா உலகில் 24 யூனியனுக்கும் ஒரே ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது யாருன்னு கேட்டிங்கன்னா டேரக்டராக தான் இருப்பார். ஸோ அவரோட டைட்டில்லையே இயக்குனர்னு பேர் வைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கேரக்டர் ஹீரோவோட அம்மா கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். சுருளி சார் அவர் பார்க்கும்போதே ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், இது அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடணும், வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஐ எம் ரங்கா ரெட்டி, ஜெயலக்ஷ்மி கோல்டன் ஜூப்ளி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தோட எங்கள் நிறுவனத்தோட 2வது படம் இது. இந்த படத்தோடைய தலைப்பு இயக்குனர் என்ற படம். இதில் டைரக்டராக சுர்லி மனோகர் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய கதையை சொல்ல எனக்கு உடனே பிடிச்சிருந்தது. இதுக்கான கதைக்களம் அமைக்க சொல்ல நீங்களே ஹீரோவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சார் சொன்னாங்க. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேரோட டைரக்டர்களோட மனநிலை, வாழ்க்கை நிலை, அவங்களுடைய முன்னேற்ற நிலை, அவங்களுடைய குடும்ப நிலை, இதெல்லாம் ஒரு பிரதிபலிக்கிற ஒரு கதையாக இருக்குது இது. அதாவது சுருளி மனோகர் அப்படின்னீங்கன்னா நகைச்சுவை நடிகர், நல்ல காமெடி ஆக்டர் அப்படிம்பாங்க. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக மாற்றினார். அப்படி மாறும்பொழுது படத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்க்குறாரு. இயக்குனர்னே பேர் வைக்கிறார். முதல் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு பேர் இயக்குனர்னு வச்சாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அது எங்கே வச்சாரு? நாடகத்திலிருந்து சினிமா வந்தது. அதனால் இந்த படத்தினுடைய பூஜையை ராஜா அண்ணாமலை மன்றத்திலே வச்சிருக்காரு. இங்கே வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஈஸியாக பர்மிஷன் வாங்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமாவுடைய பூஜை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்குது. நீ ஃபுல் டே இங்கே ஷூட்டிங் இங்கே தான் நடக்க போகுது. படத்துடைய முக்கியமான சீனே இன்னைக்கு தான். அப்படிப்பட்ட ராஜா அண்ணாமலை மன்றம் ரொம்ப ராசியான இடம். பெரிய பெரிய ஜாம்பவான் நடிகர்லாம் நடித்த மேடை. அந்த மேடையில் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது சுருளி மனோகரனுடைய பெரிய மூளை. இந்த படத்தில் பல காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க, நானும் இருக்கேன். தயவு செய்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். படம் சூப்பராக வரும். இன்னும் 3 மாதம் ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறீங்க. ஓகே ஓகே. ஹாய், மாலை மலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் அஷ்மிதா. சுருளி மனோகர் ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஹீரோயினாக பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஹீரோ ரங்காரெட்டி, அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நாங்களும் நல்லா எல்லாரும் ஆர்டிஸ்ட்டும் நல்லா சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ நடக்கிற ஷூட்டிங்லாம் இங்கே சென்னையில் தான் நடக்குது. அண்ட் சாங்ஸ் ஃபாரினில் எடுக்கலான்னு நாங்கள் இருக்கோம். எடுப்போம், நீங்கள் பாருங்கள் சாங்ஸ்லாம். அண்டு இங்கே எல்லாருமே புதுசு இல்லை, ஆர்டிஸ்ட்டு கமிஸ்டன் ஆர்டிஸ்ட் தான். ஹீரோ நியூ ஃபேஸ் தான். அண்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பட பூஜை, அங்கிருந்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மாலை மலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அதை இயக்குனர் பட பூஜை அங்கே நடந்துகிட்ருக்கு, ஷூட்டிங்கு. இந்த படத்தில் போண்டா மனுஷர் நான் எல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறோம். நிறைய நட்சத்திர பட்டங்கள்லாம் நடிக்கிறாங்க. என்னுடைய நண்பர், ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டு சுருளி மனோகர் சார், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் நல்லா வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து குடும்பத்தோடு தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி ஸ்வஸ்திகா. நான் இந்த படத்தில் ஹீரோவோட மாமா பொண்ணாக வரேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. கதைப்படி ஹீரோ டைரக்டராக பண்ணுறாங்க. அவரோட 100th டே மூவி செலிப்ரேஷனில் அவரோட மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த கதையில் இந்த டேயில் 100th டே ஃபங்க்ஷன் நான் ஒரு மணப்பொண்ணாக வரேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. And thank you so much. Bless me everyone. Thank you. மாலைமலர்.com ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி ஏற்கனவே அறிமுகமானவன். நடிகராக என்ன எல்லாருக்கும் தெரியும். இந்த இயக்குனர் படத்தினுடைய இயக்குனராக உங்கள் முன்னாடி அறிமுகமாயிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னுடைய 2வது படம். இந்த தயாரிப்பாளர், இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு நல்ல மனிதர். அவர் எடுத்த முதல் படத்தில் நான் நடிகனாக அறிமுகமானேன்.
இப்போ வந்து இயக்குனர் அறிமுகமாயிருக்கேன். அந்த கம்பெனியில் தொடர்ந்து பல படங்களை எடுக்க போறாங்க. பல குடும்பங்களுக்கு, பல டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்தில் என்னை கொண்டு அறிமுகப்படுத்தினவர் டைரக்டர் பிரசாத் அவர்கள். அந்த பிரசாத்துக்கு நான் என்னைக்கும் வந்து நன்றியோடு இருப்பேன். ஏன்னா ஒரு வழிகாட்டியை மறந்தவங்க வந்து அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. எந்த ஒரு வழிகாட்டியும் நினைக்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வரதுக்கு எத்தனையோ நண்பர்கள் காரணமா இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கு நான் வந்து என்னைக்கும் நன்றியோடு இருப்பேன். இந்த இயக்குனர் படம் ஒரு வித்தியாசமான கதை. இயக்குனரை பத்தி எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அதுக்கு ரசிகர்களை உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் வேணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.